அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கவிதை சிறகுகள் இயக்க அமைப்பு, கவிதை சக்தி இயக்கம் இணைந்து நடத்தும் மரபு மாமணி நா. ராமன் அவர்களின் 5 நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். பெரும் கவிக்கோ வ.மு. சேதுராமன் அவர்கள் மறைவை ஒட்டி 1 நிமிடம் நாம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட அம்மா அம்மா நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எங்கள் கண்ணம்மா நகை புது ரோஜா போ, எங்கள் கண்ணம்மா விழி நீல போ, எங்கள் கண்ணம்மா முகம் செந்தாமரை போ, எங்கள் கண்ணம்மா நுதல் பாலசூரியன், எங்கள் கண்ணம்மா எழில் மின்னலை நேர்க்கும், எங்கள் கண்ணம்மா புருவங்கள் மதன் வீர்கள் திங்களை மூடிய பாம்பினை போலே, திங்களை மூடிய பாம்பினை போலே செறி குரல் இவள் நாசியேற்போ, எங்கள் கண்ணம்மா நகை புது ரோஜா போ, எங்கள் கண்ணம்மா விழிந்த நில போ. மங்களவாக்கு நித்யானந்த ஊற்று மதுரவாயாமிர்தம் இதழ் அமிர்தம் சங்கீதமில் கோரல் சரஸ்வதி வீணை, சங்கீதமில் கோரல் சரஸ்வதி வீணை சாயரம்பை சதுரைராணி, எங்கள் கண்ணம்மா நகை புது ரோஜா போ, எங்கள் கண்ணம்மா விழி இந்திரநில போ. கீதநாத நிலையமிரு சேவி சங்கு நிகர்த்த கண்டம் அமிர்த சங்கம், மங்கள கைகள் மகசக்தி வாசம், மங்கள கைகள் மகசக்தி வாசம், வயிறாலீலை இடையமிர்த வீடு, எங்கள் கண்ணம்மா மகை புது ரோஜா போ, எங்கள் கண்ணம்மா விழி இந்திர நில போ. சங்கரனை தாங்கும் நந்தி பத சதுரம் தாமரை இருந்தால் லக்ஷ்மி பீடம், பொங்கி ததும்பி திசையெங்கும் பாயும், பொங்கி ததும்பி திசையெங்கும் பாயும், புத்தன்பும் ஞானமும் மெய் திருக்கோலம், புத்தன்பும் ஞானமும் மெய் திருக்கோலம், எங்கள் கண்ணம்மா நகை புது ரோஜா போ,
எங்கள் கண்ணம்மா விழி இந்திர நீல போ நன்றி நன்றி. மிகவும் அருமையான பாடலுங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை ஆற்ற கவிஞர் சூளைமேடு அன்பரசன் சகோதரர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அன்பார்ந்த இலக்கிய உள்ளங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கவிதை சிறகுகள் இலக்கிய அமைப்பும் கவிதை சக்தி இயக்கமும் இணைந்து நடத்துகிற இந்த இனிய 5 நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு துவக்கமாக பாரதி பாடல் பாடிய KS ரவிச்சந்திரன் தம்பதியர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற இலக்கிய படைப்பாளர்களின் வேடந்தாங்களும் கவிதை உறவு ஆசிரியருமான கலைமாமணி ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னிலை பொறுப்பு ஏற்கும் கவிஞர் செங்கதிர் சண்முகம் அவர்களே, மாவே மாணிக்கவாசகம் அவர்களே, வைமா குமார் அவர்களே, லிங்கராஜா அவர்களே, சுப சந்திரசேகரன் அவர்களே, அனலேந்தி அவர்களே, ஜலாலுதீன் அவர்களே, கவிக்கோளம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கனகபாரதி அவர்களே, நம்ம ஊர் கோபிநாத் அவர்களே, சரவணகுமார் அவர்களே, பொறியாளர் ஆறுமுகம் அவர்களே, வேலு சுப்பராயன் அவர்களே, கோவர்த்தனம் அவர்களே, தங்கதுரை அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களான பாசு ராமமூர்த்தி அவர்களே, புதுகை தர்மராசன் அவர்களே, குடியாத்தம் குமணன் அவர்களே, முனைவர் இளமாறன் அவர்களே, கவிச்சுடர் சிந்தைவாசன் அவர்களே, திரு லோகநாதன் அவர்களே, கூமாப்பா கபிலன் அவர்களே, தங்க பழனிவேல் அவர்களே, பால சீனிவாசன் அவர்களே, கமலா முருகன் அவர்களே, வெற்றி நிலவன் அவர்களே, திரைப்பட பாடலாசிரியருடைய சங்கத் தலைவர் தமிழமுதன் அவர்களே, விசுவனூர் தளபதி அவர்களே, மதுவே என் வாழ்வு மரணமே தீர்வு என்கிற நூலை வெளியிடுகின்ற சென்னை மாநகராட்சியினுடைய 109வது வட்ட மாமன்ற உறுப்பினரும் 200 வட்டங்களினுடைய பெண் கவுன்சிலர்களின் முன்மாதிரியாக செயல்படுகின்ற திருமதி சுகன்யா செல்வம் அவர்களே, இந்த நூலை பெற்றுக்கொள்ளுகிற கார்முகிலன் அவர்களே, பொள்ளாச்சி சண்முகம் அவர்களே, கவிமாமணி வாசல் எழிலன் அவர்களே, கவிஞர் வசீகரன் அவர்களே, காட்டின் வளம் நாட்டின் நலம் என்கிற நூலை வெளியிடுகின்ற கவிச்சிங்கம் கண்மதியான் அவர்களே, பெற்றுக்கொள்ளுகிற முனைவர் குமரிச்செழியன் அவர்களே, திருமிகு கராத்தே செல்வம் அவர்களே, திருமிகு ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களே, முனைவர் கோ ராமலிங்கம் அவர்களே, இந்துமா கடலின் சிந்தும் குருதி என்னும் நூலை வெளியிடுகின்ற முனைவர் அனைத்திந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய அவைத்தலைவருமான அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களே, பெற்றுக்கொள்ளுகிற முனைவர் தமிழியலன் அவர்களே, புலவர் கே மதியழகன் அவர்களே, கவிஞர் சு செல்லையா அவர்களே, கவிஞர் வாக்கோ பாண்டியன் அவர்களே, நெஞ்சை பிழிந்தது பிஞ்சை சுட்டது என்கிற நூலை வெளியிடுகின்ற பாவலர் மு ராமச்சந்திரன் அவர்களே, பெற்றுக்கொள்ளுகிற கவிஞர் சீனி ரவிபாரதி அவர்களே, திருமதி சுலோக்ஷனா ரூபன் அவர்களே, கவிஞர் தண்ணீர்குளம் தாசன் அவர்களே, கவிஞர் எளியவன் அவர்களே, வாழ்வியல் தத்துவமும் வழிகாட்டு சிந்தனையும் என்னும் நூலை வெளியிடுகின்ற திருவை பாபு அவர்களே, பெற்றுக்கொள்ளுகிற மோகனகுமாரன் அவர்களே, கவிஞர் நாஞ்சில் லாரன்ஸ் குமார் அவர்களே, திரு துரைமுக மூர்த்தி அவர்களே, கவிஞர் கன்னித்தமிழ்தாசன் அவர்களே, திருமதி வசந்தகுமாரி சம்பத் அவர்களே, மதுவே என் வாழ்வு மரணமே தீர்வு என்கிற நூலின் திறனாய்வு செய்கிற பேராசிரியர் தமிழியலன் அவர்களே, காட்டின் வளம் நாட்டின் நலம் என்கிற நூலை திறனாய்வு செய்கிற கவிஞர் தமிழ் மணவாளன் அவர்களே, இந்துமா கடலின் சிந்தும் குருதி என்னும் நூலின் திறனாய்வாளர் எழுத்தாளர் வே எழிலரசு அவர்களே, நெஞ்சை பிழிந்தது பிஞ்சை சுட்டது என்ற நூலை திறனாய்வு செய்கிற கவிஞர் சொர்ணபாரதி அவர்களே, வாழ்வியல் தத்துவமும் வழிகாட்டு நெறிமுறையும் என்னும் நூலின் திறனாய்வாளர் வைரவரி வானரசன் அவர்களே,
வாழ்த்துரைக்க வருகை தந்திருக்கின்ற முத்து வாவாசி அவர்களே, கோ பெரியண்ணன் அவர்களே, இதயகீதம் ராமானுஜம் அவர்களே, பார்வேந்தன் அவர்களே, முனைவர் ஈஸ்வரி அவர்களே, டாக்டர் கார்முலின் அவர்களே, ஏற்புரையும் நன்றியுரையும் வழங்க இருக்கின்ற மரபு மாமணி நா. ராமன் அவர்களே, விழா குழுவினரும் மேடை பராமரிப்புக்குமான அன்பு உள்ளங்களே, வருகை தர இருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், நாடக ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியர், பதிப்பாளர் என பன்முகம் கொண்டவர். இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, சென்னை கம்பன் வழங்கிய சாகு கோதண்டராமன் விருது, லக்வனார் விருது, கவிச்சிற்பி இன்னும் பல விருதுகளை பெற்றவர். இவர் வருடந்தோறும் கவிஞர்களை அழைத்து கவிதை திருவிழா ஒன்றை நடத்தி வருகிறார். தனது இலக்கிய இதழின் பெயரிலேயே கவிதை உறவு என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் சிறந்த சமூக பணியாளர்களுக்கும், சாதனையாளர்களுக்கும், மனிதநேய ஆர்வலர்களுக்கும், எழுத்தாளர்கள், படைப்பாளிகளுக்கும், சாதனையாளர்களுக்கும் விருதுகள் வழங்கி வருகிறார். தனது வங்கிப் பணியில் ஓய்வு பெற்றாலும் கவிதை மற்றும் எழுத்துப் பணியில் தன்னை முழுமையாக ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களின் புகழை சொல்லாமல் இருக்க முடியாது. ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எல்லோரும் மேல் மாடியை காலியாக வைத்திருக்கிற போது இலக்கியவாணர்களை வைத்து நிரப்பியிருக்கிற என் அன்பிற்குரிய நண்பர் ராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற குமரி செழியன் ஐயா அவர்களே, மாமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரி லாவண்யா அவர்களே, என்னுடைய கழுதகை நண்பர் திருவை பாபு அவர்களே, அருகே அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய தொழிலதிபர், மிகச்சிறந்த படைப்பாளர் நண்பர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களே, மேடைக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் சொர்ணபாரதி அவர்களே, பேராசிரியர் ஐயா அவர்களே, ராமலிங்கம் ஐயா அவர்களே, சத்தியவாடி ராமலிங்கம் அவர்களே, அன்பிற்குரிய எழிலரசு அவர்களே, தமிழ் அமுதன் அவர்களே, தமிழ் மணவாளன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அன்பிற்குரிய பட்டுராஜ பாரதி அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற புயரசன் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 அல்லது 2 மாடிகள் ஏறி வருகிற போது இருக்கிற களைப்பை மேல் மாடிக்கு வந்ததும் களைத்து விடுகிற ஒரு இலக்கியத்தினுடைய சிறப்பு நாம் எல்லோரும் அடிக்கடி சந்திக்கிறோம் என்பதுதான். நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, கவிஞர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் கவிஞர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு உயர்வை தரும். அந்த வகையில் பார்க்கிற போது எந்த சிறிய அமைப்பாக இருந்தாலும் நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து விடுகிறோம் என்பதுதான் ஒருவருக்கு ஒருவருக்குமான பலனாக இருக்கிறது. அந்த வகையில் இதுபோன்ற இலக்கிய கூட்டங்களில் கலந்து கொள்வது என்பது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது. இன்னும் நிறைய எழுத வேண்டும் என்கிற உற்சாகத்தை தருகிறது. அது மட்டுமல்லாமல் என்னை நன்றாய் இறைவன் படைத்தான், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்று சொன்ன அந்த கவிஞனைப் போலவே தமிழ் செய்வதற்காக நாம் நலமாக இருப்பதற்கு இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். பொதுவாக இந்த பரந்துபட்ட செந்நிலையில் எங்கு போக வேண்டுமானாலும் பேருந்து இருக்கிறது என்றாலும் கூட, வாகன வசதிகள் இருக்கின்றன என்றாலும் கூட, எந்த நேரம் போய் சேரலாம் என்கிற நிலை இல்லை. எப்படியும் போய் சேரலாம் என்றாலும் கூட எந்த நேரம் போய் சேருகிறோம் என்று பார்த்தால் கால நேரங்கள் நமக்கு ஒத்து வருவதில்லை. ஆனால் ஒரு இடத்தில் கவிஞர்கள் சந்திக்கிற போது ஒருவரை ஒருவர் அவர்களுடைய இல்லத்தில் போய் சந்திக்கிற உணர்வை நாம் பெறுகிறோம். உதாரணமாக சொர்ணபாரதி அவரை பார்க்க வேண்டுமென்றால் வியாசர்பாடிக்கு போக வேண்டும். அதே மாதிரி பேராசிரியரை சந்திக்க வேண்டுமென்றால் ஆவடிக்கு போக வேண்டும். அதே போல் பட்டுராஜ பாரதி ஐயா அவர்களை பார்க்க வேண்டுமென்றால் அவர் இருக்கிற இடத்திற்கு போக வேண்டும். ஆனால் இப்படி பொதுவான ஒரு இடத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பை இலக்கியம் தந்திருக்கிறது என்று பார்க்கிற போது நாம் எல்லோரும் இலக்கியவாதிகளாக இருப்பதற்காக
கௌரவப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதற்காக நான் பெருமை அடைகிறேன். நான் வங்கியில் ஒரு பதவியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். வங்கி அதிகாரியாக இருந்தது என்பது ஒரு 60 வயது வரைதானே தவிர அதற்கு மேல் இருக்கிற வாழ்க்கை என்பது இலக்கிய வாழ்க்கை. நான் எப்போதாவது தான் வங்கி அதிகாரியாக இருந்திருக்க முடியுமே தவிர எப்போதும் கவிஞனாக இருக்கிறேன் என்பது தான் எனக்கான எப்போதுமான ஒரு பெருமை. ஆகவே நீங்கள் எல்லோரும் இலக்கியத்தை மாந்துகிறீர்கள், ரசிக்கிறீர்கள், எழுதுகிறீர்கள் என்பது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான புகழை தருகிறது என்பதற்காக, நீங்களும் ஒரு இலக்கியவாதி என்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் விடுகிறேன். ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஒன்றை சொல்லுவான், கவிஞன் என்பது ஒரு தொழில் அல்ல. எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கவிதை எழுதுவது என்பது ஒரு தொழில். மகாகவி பாரதி கூட பாட்டு எழுதுவது ஒரு தொழில், எமக்கு தொழில் கவிதை என்று அவன் சொல்லியிருக்கிறான் என்றாலும் கூட அவன் தொழில் என்று கருதியது தொண்டைத்தானே தவிர வேறு ஒன்றுமில்லை. ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஒன்றை சொல்வான், கவிதை என்பது பயன்படுத்துவது பயன்படுத்தத்தக்கது என்று அவன் சொல்லுவான். கவிதை என்பது யூஸ்ஃபுல் அண்ட் யூஸபிள் என்று சொல்லுவான். அதே போல் இந்த கவிதை என்பது பயன்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திடல் வேண்டும் என்று மகாகவி பாரதி சொன்னது கூட கவிஞர்கள் பாட்டு எழுதுவதோடு நின்று விடாமல் இந்த சமூகத்திற்கும் பயன்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தினை தந்திருக்கிறான். அந்த வகையில் இதில் இருக்கிற கவிஞர்கள் எல்லாம் சமூகத்திற்கு பயன்படுகிறார்கள் என்பதால் அவர்கள் உழைக்கிறார்கள், தொண்டு செய்கிறார்கள் என்று நாம் கருதலாம். கவிஞன் என்று இருப்பது ஒரு தொழில் அல்ல என்று நான் சொன்னேன் அல்லவா? அதையே ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்லுகிறான், இட் இஸ் அ கண்டிஷன் என்று சொல்லுகிறான். அது ஒரு நிலை என்று சொல்லுகிறான். கவிஞனாக இருப்பது ஒரு தொழில் அல்ல. கவிஞனாக இருப்பது என்பது ஒரு நிலை. கவிஞனாக இருப்பது ஒரு கண்டிஷன். எப்படி நாம் மகிழ்ச்சியாக இருக்கிற போது காரணம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, சில நேரங்களில் துயரங்கள் வருகிற போது துயரத்திற்கான காரணம் இல்லாமலே துயரமாக இருக்கிறோமோ, அதே போல் ஒரு கண்டிஷன். அந்த வகையில் பார்க்கிற போது நாம் எல்லோரும் நம்முடைய கண்டிஷன்ஸ், நம்முடைய நிலைமை நன்றாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவது இலக்கியம் என்கிற காரணத்தினால் நாம் கவிஞர்களாக இருப்பது நாம் நன்றாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே எல்லோருக்கும் கவிதை எழுத வர வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அந்த வகையில் என்னுடைய அருமை சகோதரர் ராமன் அவர்கள் நிறைய படைக்கிறார்கள். அவர் பணியாற்றி இருக்கிறார், பணி ஓய்வு பெற்றிருக்கிறார் என்றாலும் கூட ஓய்வு பெறாத ஒரு பணியாக அவருக்கு படைப்பு தொழில் இருக்கிறது. படைப்பதனால் என் பேரிறைவன் என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்வார்கள். நாம் எல்லோரும் படைக்கிற போது பேரிறைவனாக மாறிவிடுகிறோம். கடவுள் கூட ஒரு மோசமான படைப்புகளைத்தான் படைக்கிறான். மிருகங்களை படைக்கிறான், போதாத நேரம் வருகிற போது மனிதர்களை படைக்கிறான். ஆனால் மனிதர்கள்தான் அவர்கள் எப்படி இருந்தாலும் மிக சிறந்த படைப்புகளை படைக்கிறார்கள். ஆகவே படைப்பதனால் என் பேரிறைவன் என்று சொல்லுகிற கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய வாழ்க்கை என்பது நிலையானது, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொல்வார். நாம் இல்லை என்றாலும் நமது படைப்புகள் காலம் காலமாக இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும். நேற்று கூட ஐயா பெருங்கவிக்கோ அவர்கள் மறைந்த துயரமான செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டு உடைந்து போனோம். பொதுவாக இறப்பு கூட்டங்களுக்கு செல்கிற போது நான் மாலை அணிவித்துவிட்டு ஒரு நிமிடம் மௌனமாக வந்து விடுவேன். ஆனால் நேற்று நான் உடைந்து போய்விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு கம்பீரமான ஒரு நடை, கம்பீரமான ஒரு வாழ்க்கை, கம்பீரமாக நடந்து கொண்ட விதம், கவிதைகள் என்று அவர் இன்றைக்கும் அவர் சிறப்போடு இருக்கிறார். அவர் இல்லை என்று என்னால் நாம் கருதவே இயலவில்லை. ஒரு கவிஞனுக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள் என்பதும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்பது தமிழகமே ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்டு மரியாதை செய்வதைப் போல, அப்படி ஒரு கவிஞருக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது என்று பார்க்கிற போது கவிஞனாக இருக்கிற நிலை என்பது மிகச்சிறந்த நிலையாக இன்றைக்கு மண்ணில் இருக்கிறது. அந்த வகையில் மிகச்சிறந்த மனிதர்களாக கவிஞர்கள் இருக்கிறார்கள். நாமும் அப்படி இருக்க வேண்டும், படைப்பாளர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ராமன் அவர்கள் ஒரு 5 நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த 5 நூல்களில் எனக்கு இந்துமா கடல் என்கிற நூல் எனக்கு கிடைத்தது. இதில் இருக்கிற கவிதைகளை எல்லாம் நான் படித்து பார்த்தேன். அற்புதமான மரபு கவிதைகள். பொதுவாக கவிதைகள் எழுதுவது என்பது சுலபம். எதை சுவையாக சொல்லுகிறோமோ அது கவிதையாகும். நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை என்று ஒரு கவிஞன் சொல்லுகிற போது அவன் சொல்லுகிறவர் யார் என்பதை பொறுத்தும் அது கவிதையாக அமையலாம். அழகான ஒரு பெண்ணாக இருக்கிறார் அல்லது காதலியாக இருக்கிறார், விரும்புகிற நண்பராக இருக்கிறான் என்றால் அவன் என்னென்ன சொன்னாலும் கவிதையாக அவனுக்கு தோன்றும். அதே போல் சிறந்ததாக நாம் எதை சொல்லுகிறோமோ அது கவிதையாக இருக்கிறது. பொதுவாக ஒன்றை சொல்வோம், அதாவது
எதை சொன்னாலும் கவிதை போல இருக்கிறது என்று சொன்னால் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆகவே கவிதை என்பது சிறப்பாக சொல்வது, சிறப்பாக இருக்கிறவர்கள் சொல்வது, நம்முடைய அன்பிற்குரியவர்கள் சொல்வது, அற்புதமான மொழியில் சொல்வது என்கிற சிறப்புகளை கவிதை பெற்றிருக்கிறது என்பதால் கவிதை எழுதுகிற ராமன் அவர்களுடைய படைப்புகள் அத்துணையும் சிறந்திருக்கிறது. பெற்றோர்களை பற்றி, குறிப்பாக தாயை பற்றி ஒரு அற்புதமான கவிதை, முகப்பு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை படிக்கிற போது நான் ஒரு கவிதை இப்போது ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் பொய் பேசுவதில்லை என்று ஒரு அண்மையில் ஒரு கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறேன். அதில் ஒரு கவிதையை நான் குறிப்பிட்டிருந்தேன். நாய் காணவில்லை என்று விளம்பரம் செய்திருக்கிறாயே நண்பா, நாய் காணவில்லை என்று விளம்பரம் செய்திருக்கிறாயே நண்பா, உன் தாய் முதியோர் இல்லத்தில் நலமாக இருக்கிறாளா என்று அந்த கேள்வியை கேட்டிருந்தேன் கவியில். அதே போல் தாயை முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு வீட்டில் நாயை குளிப்பாட்டி வைத்திருக்கிற மக்கள் இருக்கிற நாட்டில் தாயின் மீது பற்று என்பது மிக முக்கியம் என்பதை ஒரு அற்புதமான கவிதை ஒன்றில் தந்திருக்கிறார். அதேபோல் பல்வேறு கவிதைகள் மரபில் மிக அழகாக தந்திருக்கிறார். மிக சிறந்த கவிஞரும் என் நண்பருமான தமிழீழன் அவர்கள் சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். ஆகவே மிகச்சிறந்த கவிதை தந்திருக்கிற, அதுவும் என் சீர் விருத்தங்களாகவே தந்திருக்கிற, ஆசிரிய பாக்களாகவே தந்திருக்கிற ராமன் அவர்களை நான் பாராட்டுகிறேன். இதுபோன்ற தொகுப்புகள் நிரம்ப வர வேண்டும். இப்போதெல்லாம் அரசாங்கம் நூல்களை நிரம்ப வாங்கி கொள்கின்றன. அதிலும் கூட அவர்கள் ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். எந்த கவிதைகள் எந்த பகுதியில் மிக அதிகமாக வரவேற்கப்படுகின்றனவோ அவற்றைத்தான் வாங்குவோம் என்பதாக அரசு முடிவு செய்திருக்கிறது. முன்பு மானாவாரியாக யார் புத்தகம் எழுதினாலும் அதை வாங்கி கொண்டிருந்தது போக சிறந்த நூல்களை அவர்கள் தேர்ந்து வாங்குகிறார்கள் என்று பார்க்கிற போது, நீங்கள் புத்தகங்கள் வெளியிட்டால் மட்டும் போதாது, மிகச்சிறந்த செய்திகளை உள்ளடக்கியவைகளாக அவை இருக்க வேண்டும். ஆகவே அந்த உற்சாகத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த காலை பொழுதை ஒரு மாலை பொழுதை போல ஒரு இனிமையாக மாற்றியிருக்கிற ராமன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒன்றை சொல்லுவான், ஜமான் என்கிற ஒரு கவிஞன் ஒன்றை சொல்லுவான், கவிதைகளை பத்திரப்படுத்துவது என்பது மிக முக்கியமானது, அதே போல் கவிஞர்களையும் பத்திரப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை அவன் ஒரு சம்பவத்தின் மூலம், நிகழ்ச்சியின் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். பொதுவாக வெளியே போகிற போது நாம் எல்லோரும் கதவை பூட்டி கொண்டு வெளியே போவோம். ஆனால் ஜமான் என்கிற கவிஞன் தனியே ஒரு இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வெளியே போகிற போது கதவை திறந்து போட்டு விட்டு போய்விடுவான். ஆனால் வீட்டுக்கு வருகிற போது கதவை மூடிக்கொண்டு தான் உள்ளே படுப்பானான். இது என்ன விசித்திரமாக இருக்கிறது? பொதுவாக வெளியே போகிற போது தான் வீட்டை மூடிவிட்டு செல்வார்கள். ஆனால் இவன் வீட்டில் இருக்கிற போது கதவை மூடி வைத்து கொள்வதும் வெளியே போகிற போது திறந்து வைத்து விட்டு போவதுமாக விசித்திரமாக இருக்கிறதே, ஒரு கேணத்தனமாக இருக்கிறதே என்று கூட மக்கள் கருதினார்கள். பொதுவாக கவிஞர்கள் அப்படி இருப்பார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் ஜமான் சொன்னதிலும் ஒரு வேறுபாடான ஒரு செய்தி இருக்கிறது. நான் வெளியே போகிற போது என்னுடைய கதவை திறந்து வைத்திருந்தால் எனக்கு பயமில்லை, ஏனென்றால் அங்கிருந்து எடுத்து போவதற்கு உங்களிடம் எதுவுமே இல்லை. ஆனால் நான் வீட்டில் இருக்கிற போது நான் காவலுக்கு இருக்கிறேன் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு ஒரு காவல் வேண்டும், நான் பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கதவை பூட்டி கொண்டு வீட்டில் இருக்கிறேன், தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அந்த கவிஞன் சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. ஒரு பாரசீக கவிஞன், ஒரு அற்புதமான கவிஞன். ஆகவே நீங்கள் கவிதைகளை காப்பாற்றுவதை விடவும் கவிஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற செய்தியை இந்த சமூகத்திற்கு அவன் சொல்லி சென்றிருக்கிறான். அந்த வகையில் பார்க்கிற போது கவிஞர்களையெல்லாம் நாம் காப்பாற்ற வேண்டும். ராமன் அவர்களை காப்பாற்ற வேண்டும், ஐயா தமிழீழன் அவர்களை காப்பாற்ற வேண்டும், திருவை பாபு அவர்களை காப்பாற்ற வேண்டும், மேடையில் இருக்கிற அமுதா அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிகச் சிறந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள். ஒரு அற்புதமான, எனக்கு முழுக்க இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்றாலும் கூட சில நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதோடு உங்களை பிரிந்து செல்கிறேன் என்கிற வருத்தத்தோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்க வேண்டும். ஐயா பட்டுராச பாரதி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். பொதுவாக ஒரு இலக்கிய அமைப்பை நடத்துவது என்பது சாதாரண காரியமல்ல. அதற்கு ஒரு தியாக மனப்பான்மை வேண்டும். நிறைய எழுத வேண்டும், நேரத்தை செலவழிக்க வேண்டும், அதே போல் பயன்பட வேண்டும். இந்த எல்லா பண்புகளும் நிறைந்திருக்கிற பட்டுராஜ பாரதி அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்பதற்கு இன்னொரு காரணம், ஐயா தமிழீழன் அவர்கள் அண்மையில் மணி விழா காணப்போகிறார்கள். முன்பெல்லாம் 60 வயதுக்கு வந்தால்தான் மணி விழா காணுவார்கள். இப்போதெல்லாம் 40 வயதிலேயே மணி விழா காண்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவரிடம் நான் கேட்டேன், இல்லை எனக்கு 60 வயது தான் என்பதை அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய மணி விழா வாழ்த்துக்களை நாம் அத்துணை பேரும் கரவொலியோடு வாழ்த்து தெரிவிப்போம். இந்த நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வெளியீட்டு விழா ஆரம்பமாக இருக்கிறது. முதல் நூலை வெளியிடுவதற்காக திருமதி சுகன்யா செல்வம் அவர்களை அழைக்கிறேன். நூலின் பெயர் மதுவே என் வாழ்வு, மரணமே தீர்வு. இந்த நூலை பெற்றுக்கொள்வதற்காக கவிஞர் வசீகரன் அவர்களையும் வசந்தகுமாரி பட்டுராச பாரதி அம்மா அவர்களையும் கவி மாமணி பட்டுராச பாரதி ஐயா அவர்களையும் அழைக்கின்றேன். இரண்டாவது நூலை வெளியிடுவதற்காக ஐயா மோகனகுமார் அவர்களை அழைக்கின்றேன். நூலின் பெயர் காட்டின் வளம், நாட்டின் நலம். சிறைகள் என்ற அமைப்பின் சார்பாக இன்றைய கதாநாயகர், இலக்கிய படைப்பாளர், கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக இலக்கிய உலகத்திலேயே வலம் வந்து கொண்டிருக்கின்ற அதுவும் 30-40 ஆண்டுகளாகவும் தொடக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் மரபு கவிதை தான். மரபு கவிதையில் மாறாத ஒரு மாமணியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் திரு ராமன் ஐயா அவர்களுக்கு கவிதை சிறைகள் தன்னுடைய மதிப்பை, தன்னுடைய மாண்பை வெளிப்படுத்துகின்ற வகையிலே அவரை பாராட்டி மகிழ்கிறது. இந்த கவிஞர் மரபு மாமணி ராமன் அவர்களின் கலை இலக்கிய பணியினை பாராட்டி இலக்கிய மாமணி என்னும் விருதினை வழங்கி மகிழ்கிறது கவிதை சிறைகள். அந்த விருதினை கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நூலாசிரியர் ஐயா மரபு மாமணி ராமன் அவர்களுக்கு சந்தன மாலையும் திருவள்ளுவர் கேடயமும் வழங்க இருக்கிறார்கள். கல்வெட்டு பேசுகிறது இதழின் ஆசிரியர் கவிஞர் சொர்ணபாரதி அவர்களே, இந்த நிகழ்வை மிக அற்புதமாக ஒருங்கிணைத்து சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற கவிதை சிறைகள் அமைப்பின் தலைவர், வணக்கத்திற்குரிய கவிஞர் பட்டுராச பாரதி அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர் பெருமக்களே, அவையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். தலைமையுரையாற்றிய ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய தலைமையுரையிலே ஒரு கருத்தை சொன்னார். கவிஞர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஏன் காப்பாற்ற வேண்டும்? ஏனென்றால் அவர்கள்தான் இந்த தேசத்தை, இந்த மொழியை, நம்முடைய தன்மானத்தை, நம்முடைய சுயமரியாதையை, நம்முடைய உரிமைகளை, நம்மளுடைய மானமிக்க வாழ்க்கை முறைகளை, நெறிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே கவிஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அர்த்தத்திலே அவர் மிகச் சுருக்கமாக சொன்னார். ஒரு காலத்திலே பிளாட்டோ சொன்னான், த ரியல் வேர்ல்ட் இஸ் பிரேசன் பட் த poets மேக்ஸ் இட் கோல்டன் என்று சொன்னார். உலகம் பித்தளைமயமாக இருக்கிறது,
ஆனால் அதை தங்கமயமாக மாற்றியவர்கள் கவிஞர்கள் என்று தான் சொன்னான். இப்பொழுது நாம் அரசியல் அமைப்பு சட்டத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். சட்ட வல்லுநர்கள் சட்டத்தை வகுத்து தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சட்ட வல்லுநர்கள் வகுத்து தந்த சட்டங்கள் எதன் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டன என்று சொன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கவிஞர்கள் எழுதிய கவிதைகளின் வழியாகத்தான். அவர்கள் கவிதைகளிலே யாத்து தந்த அந்த அறநெறிகளின் சாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தேசத்தில் மட்டுமல்ல எல்லா தேசங்களிலும் அந்த நாட்டின் சட்டங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் மாபெரும் உண்மை. அப்படி பார்க்கும்பொழுது ராமன் அவர்கள் நமக்கு ஒரு புதிய நெறிமுறைகளை இந்த நூலின் வாயிலாக அல்லது ஏற்கனவே இருக்கின்ற நெறிமுறைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அறிவுரையை இந்த நூலின் வழியாக சொல்லியிருக்கிறார். தலைவர் ஏர்வாடியார் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். அதுதான் எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. கவிதை எழுதுவது மிகவும் சுலபமானது என்று சொன்னார். நானும் 60 ஆண்டு காலமாக கவிதைகள் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். முதலில் பாரதியார் எழுதிய பாஞ்சாலி சபதத்தை ஒரு 10 வயதிலேயே வாசித்திருக்கிறேன். அதற்கு பிறகு முதலில் நான் வாசித்த கவிதை கா வேழவேந்தன் அவர்கள் எழுதிய கவிதைகள். அதற்கு பிறகு கவிதைகளை கேட்டுத்தான் வளர்ந்தோம். வானொலி கவியரங்கம், கவியரசர் பொன்னிவளவன் அவர்கள், கவிஞர் குடியரசு அவர்கள், புதுக்கோட்டை கவிதை பித்தன் அவர்கள், முடியரசன் அவர்கள் கவிதை, கவிஞர் தமிழ் மணவாளன் கவிதை, கவிஞர் சொர்ணபாரதி அவர்களின் கவிதை, இங்கே இருக்கின்ற தமிழியலன் அவர்களின் கவிதை, இப்படி எல்லா கவிஞர்களின் கவிதைகளையும் கேட்டுத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். 60 ஆண்டு காலமாக கவிதைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஏறக்குறைய 50 ஆண்டு காலமாக இலக்கியத்தில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் இன்னொரும் இதுவரை ஒரு முழுதாக ஒரு கவிதை நூலை எழுதி முடிக்க முடியும் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை எனக்கு வரவில்லை. உலகத்திலேயே மிகவும் சிரமமான விஷயம் கவிதை எழுதுவதுதான் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஐயா ஏர்வாடியார் அவர்கள் கவிதை எழுதுவது மிகவும் சுலபம் என்று சொன்னார். அவருக்கு சுலபமாக இருக்கலாம், ஐயா ராமன் போன்றவர்களுக்கு சுலபமாக இருக்கலாம், இங்கே இருக்கின்ற கவிஞர்களுக்கு சுலபமாக இருக்கலாம். ஆனால் எங்களை போன்ற கவிஞர்களுக்கு கவிதை எழுதுவதுதான் மிக சிரமமான விஷயமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே எனக்கு முன்னால் பேசிய ஒரு தோழர் ஐயா அவர்களை பற்றி சொல்லும்போது சொன்னார், பட்டுராச பாரதி என்று நினைக்கிறேன், தொடர்ந்து மரபு கவிதைகளே இயங்கிக் கொண்டிருப்பவர் ராமன் என்று சொன்னார். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெருங்கவிஞர், இன்றைக்கு பெருங்கவிஞர், நமது மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய கவிஞர், அவர் சொன்னார் மரபு கவிதை செத்துவிட்டது என்று. ஆனால் மரபு கவிதைகள் செத்துவிட்டது என்று அவர் சொன்னபோது மிகப்பெரிய சீற்றம், மிகப்பெரிய எதிர்ப்பலை, மிகப்பெரிய விமர்சனங்கள் இந்த நாட்டில் எழுந்தன. அவர் கொஞ்சம் பின்வாங்கி விட்டார். அதை தவறாக சொல்லிவிட்டேன் என்பதை உணர்ந்தார். ஆனால் அதை சொல்வதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. மரபு கவிதை என்பது எந்த காலத்திலும் செத்துப்போகாது. மரபு செத்து போனால் மொழி செத்துப்போகும். ஏனென்று சொன்னால் மொழியை காப்பாற்றி கொண்டிருப்பது இலக்கணம்தான். அந்த இலக்கணத்தின் வகையிலே மரபு எழுதுவது மிக சிரமமான விஷயம். அதை எழுதுபவர்கள் மொழியை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த கவிஞர் நா ராமன் அற்புதமான இந்துமா கடலில் சிந்தும் குருதி என்கின்ற நூலை தந்திருக்கிறார். இதிலே 93 கவிதைகள் இருக்கின்றன. நான் மிகச் சுருக்கமாகவே முடித்துக் கொள்கிறேன். 93 கவிதைகள், 110 பக்கங்கள், 93 கவிதைகள், 93 தலைப்புகள் இருக்கின்றன. ஆனால் 4 வகைகளில் இந்த கவிதை புத்தகத்தை அடக்கிவிட முடியும். 4 பொருண்மைகளில் இந்த கவிதை புத்தகத்தை அடக்கிவிட முடியும். என்னவென்று சொன்னால், தாய்ப்பாசம், தாயின் மீது மதிப்பு, தாயை வணங்க வேண்டும், அன்னையைப் போல் தெய்வம் வேறொன்றில்லை, அன்னைதான் நம்ம ஆருயிருக்கெல்லாம் ஆதி பிதா என்கின்ற அறிவுரையை சொல்கின்ற ஒரு வகை. அடுத்து தாய்மொழி, தாய்மொழி தமிழ் மொழியை விட்டால் தமிழனுக்கு நாதி இல்லை, தமிழனின் எதிர்காலம் இருண்டு போகும் என்கின்ற நெறிமுறையை சொல்கின்ற ஒரு வகை. ஆக அன்னை மொழியை போற்றுகிறார், அன்னை தமிழை போற்றுகிறார், அன்னையை போற்றுகிறார், அன்னை தமிழை போற்றுகிறார். அடுத்து மூன்றாவதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆதிக்கத்தை எதிர்க்கிறார். என்னவெல்லாம் ஆதிக்கம், மொழி ஆதிக்கம் இருக்கிறது, அது மட்டுமல்ல அரசியல் ஆதிக்கம் இருக்கிறது, அது மட்டுமல்ல சாதி ஆதிக்கம் இருக்கிறது. இப்படி பல்வேறு வகைகளிலே ஆதிக்கங்கள் இருக்கின்றன. எந்த வகைகளில் ஆதிக்கம் இருந்தாலும் அவைகளை எதிர்த்தாக வேண்டும், அவர்களை ஒழித்தாக வேண்டும், அவைகள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்துக்களை சொல்கின்ற கவிதைகளை எழுதியிருக்கிறார். அடுத்து நான்காவதாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை நெறி, எப்படி வாழ்ந்தாக வேண்டும், காதல் நெறி எப்படி இருக்க வேண்டும்,
காமநெறி எப்படி இருக்க வேண்டும், தனிமனித ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், பொது ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று அற்புதமாக சொல்லி செல்கிறார். ஆக இந்த 4 வகைகளிலே இந்த நூலை அடைக்க விடலாம். ஒன்று தமிழ் மொழியை காத்தல், இன்னொன்று தாயை போற்றுதல், இன்னொன்று வாழ்க்கை நெறியை எப்படி வடிவமைத்துக் கொள்ள வேண்டும், இன்னொன்று எதிர்ப்புகளை எவைகளை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அரசியலை இந்த நூல் வகுத்து தந்திருக்கிறது. இந்த நூலிலே பார்க்கும் என்று சொன்னால், இந்த நூலின் தலைப்பு ஒரு கவர்ச்சிகரமான தலைப்பு, பூடகமான தலைப்பு. இந்த நூலின் தலைப்பை பார்த்தபோது இந்த கவிதை எதை பற்றி எழுதியிருக்கிறது, இந்த தலைப்பிலே என்ன சொல்லப்பட்டிருப்பது என்பதை மிக எளிதில் யாரும் ஊகித்து விட முடியாது. இந்து மாக்கடலில் சிந்தும் குருதி, அந்த கவிதையை நான் இங்கே வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் சொல்கிறார், முதல் வரியிலேயே அந்த சிந்தும் குருதி எதற்காக சிந்தப்பட்டது, யாருக்காக சிந்தப்பட்டது என்பதை தெளிவாக்கி விடுகிறார். தாய் வீட்டு சீதனமாய் கட்சித்தீவை தாரை வார்த்து கொடுத்துவிட்டே இந்தியாவும் நாய்படாத பாடுபட்டு மீன் பிடிக்கும் நம்மவரின் வலையறுத்து மீனை கொட்டி பேயாட்டம் போட்டவனும் சுட்டு கொன்று பிணமாக அனுப்புகின்றான் தமிழர் தம்மை, ஓயாத தொடர்கதையாய் தொடர்ந்து நம்மை ஓட ஓட விரட்டுகின்றான் கடலுக்குள்ளே. இப்படி சொல்கிறது. ஆக கச்சத்தீவை நாம் இலங்கைக்கு தாரை வைத்து கொடுத்தது மிகப்பெரிய அரசியல் பிழை. இந்த அரசியல் பிழையை செய்ததனால் மீனவர்கள் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள். மீனவர்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் நம் தமிழர்களின் தன்மானம் அங்கே பறிபோகிறது. தமிழர்கள் அங்கே மிக மோசமாக அங்கே இலங்கை சிங்கள காடவர்களால், சிங்கள இராணுவத்தினால் நடத்தப்படுகின்றார்கள் என்கிற கருத்தை மிக ஆழமாக மிகச் சிறப்பாக இங்கே பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு கவிதையை நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன். வாழ்க்கை நெறி, இந்த 4 நெறிகளிலே ஒன்று சொன்னேன் அல்லவா, இந்த வாழ்க்கை நெறி. அந்த வாழ்க்கை நெறியை பற்றி சொல்லும்போது, பல்வேறு பண்பாட்டை கொண்ட நாடு, பாரதமாய் ஒன்றிணைந்து வாழும் நாடு, பல்வேறு தாய்மொழியை பேசும் நாடு, பலவிதமாய் சமைத்து உணவை உண்ணும் நாடு, பல்வேறு ஆடைகளை அணியும் நாடு, பல்வேறு தட்பவெப்பம் உள்ள நாடு, பழந்தமிழர் வாழ்வியலை போற்றும் நாடு, பண்பாட்டை மாற்று என்றால் மாற்ற வாரீர் என்று சொல்கிறார். ஆக இந்திய தேசியத்திலே இராணுவ வீரராக பணியாற்றிய ஒருவர், அவர் சொல்கிறார், இந்தியா என்பது இந்திய தேசியத்திலே இராணுவ வீரராக பணியாற்றி எதிரிகள் நம் தேசத்தை ஆக்கிரமிக்க வரும்போது எதிரிகளிடமிருந்து நமது தேசத்தை காப்பாற்றுகின்ற பணியிலே தன் வாழ்க்கை முழுவதும் பணியாற்றிய ஒரு இராணுவ வீரர் சொல்கிறார், உள்ளே ஒரு கவிதையிலே சொல்கிறார், இந்தியா என்பது ஒரு நாடல்ல, இந்தியா என்பது ஆங்கிலேயன் உருவாக்கிய நாடு. ஆக உருவாக்கப்பட்டுவிட்ட இந்த நாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது. ஆனாலும் நாம் நமது தமிழ் உரிமையை மறந்துவிடக்கூடாது, நம்முடைய தமிழர் இன உரிமையை மறுத்துவிடக்கூடாது. இவைகளுக்கு ஆபத்து வரும் என்றால் அவைகளை எதிர்த்து போரிட்டுத்தான் தீர வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை மிக ஆழமாக, மிக அழுத்தமாக பல்வேறு கவிதைகளிலே பதிவு செய்கின்றார். ஆக இவருடைய கவிதைகளிலே முழுவதுமாக பார்த்தோம் என்று சொன்னால், தமிழ் மொழி ஏற்றத்திற்காக மிக அற்புதமான கவிதைகளை எழுதியிருக்கிறார். தலைவர்கள் என்று பார்க்கும்பொழுது அறிஞர் அண்ணாவை பாராட்டுகிறார், ஜவஹர்லால் நேருவை பாராட்டுகிறார், பெருந்தலைவர் காமராசர் அவர்களை பாராட்டுகிறார். ஊழல் தன் வாழ்விலே ஒரு துளியும் படாமல் வாழ்ந்து காட்டிய மாபெரும் தலைவரான ஒரு ஒழுக்க சீலரான கக்கன் அவர்களை பாராட்டுகிறார். இப்படி ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்த தலைவர்கள், நேர்மையாக வாழ்ந்த தலைவர்களை பாராட்டுகின்ற ஒரு கவிதைகளை எழுதியதன் மூலம் நாம் எந்த தலைவர்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நெறியை தமிழர்களுக்கு சொல்கிறார். ஆக இந்த கவிதைகள் முழுக்க அரசியல் இருக்கிறது, நுண் அரசியல் இருக்கிறது. நாம் எப்படியாக நம்முடைய அரசியலை வகுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கூற்று இருக்கிறது. ஆக கவிஞர்கள் தான் இந்த நாட்டின் இறையாண்மையை காப்பாற்றுகிறார்கள், கவிஞர்கள் தான் இந்த நாட்டிற்கு புதிய சட்டங்களை வகுத்து தருகிறார்கள், கவிஞர்கள் தான் இந்த நாட்டிற்கு புதிய அரசியலை திருப்புகிறார்கள் என்கின்ற ஆன்றோர் கூற்றுக்கு மிக ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் வழிகாட்டும் நெறிமுறையாகவும் இவருடைய கவிதைகள் இருக்கின்றன. இந்த கவிதைகள் வாழ்க வளர்க. இப்படிப்பட்ட கவிதைகளை எழுதிய வணக்கத்திற்குரிய ராமர் அவர்கள் தொடர்ந்து எழுதி தமிழ் பேருலகில் மிகச்சிறந்த கவிஞர் என்று பாராட்டக்கூடிய ஒரு பெரும் புகழை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.